ஒரு காட்டுல ஒரு கொடூரமான சிங்கம் ராஜாவா இருந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே அந்த சிங்கத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த சிங்கம் எப்போ காட்டுக்குள்ள வருமோ அப்போ எல்லா விலங்குகளும் பயந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஓடி போயிடுவாங்க. அந்த சிங்கத்துக்கு ஏதாவது விலங்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போதும், அது அந்த விலங்கு சாப்பிட்றோம். அந்த சிங்கத்துக்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் கிடையாது. சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா யாரு வேணும்னாலும் அடிச்சு அதை கொன்னு சாப்பிட்டுடும். இன்னொரு பக்கம் அந்த சிங்கராஜாவோட மந்திரி ஒரு சிறுத்தை. அது அந்த சிங்கத்தை விடவே ரொம்பவும் கொடூரமானது. அது ஒவ்வொரு நாளும் சிங்கராஜாவோட காதுல அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளை பத்தி தப்பு தப்பா சொல்லும். அது மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற விலங்குகள்ல இப்போ எந்த விலங்கு சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அத சிங்கராஜாவும் கண்ணை மூடி நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அந்த காட்டுக்கு வறட்சி வந்துருச்சு. காட்டுல இருந்த ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு. ஆனா ஒரே ஒரு குளத்தை தவிர சிங்கராஜாவும் அதோட மந்திரி சிறுத்தையும் அந்த குளத்துலதான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிங்கராஜாவோட மந்திரி சிறுத்தையோட மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. சிறுத்தை சிங்கராஜாவை பார்த்து சொல்லுச்சு, மகாராஜா, காட்டோட எல்லா குளமும் வத்தி போயிடுச்சு. இது மட்டும்தான் இப்போ பாக்கியா இருக்கு. நீ என்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டே இருக்க நண்பா? உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, எல்லா காட்டு விலங்கும் இந்த குளத்தோட தண்ணியை குடிச்சாங்கன்னா இந்த குளத்துலயும் தண்ணி இருக்கவே இருக்காது. நீ என்னோட நண்ப, அப்புறம் மந்திரி, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம்? இப்படி சொல்லி சிங்கராஜா அதோட மந்திரி சிறுத்தையோட அதோட குகைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மந்திரி காட்டுல இருக்கிற விலங்குகள் கிட்ட சொல்லுச்சு, எந்த ஒரு விலங்கும் அவங்களுடைய அந்த குளத்துல வந்து தண்ணிய குடிக்க கூடாது அப்படின்னு. ஒருவேளை யாராவது அந்த குளத்துல தண்ணி குடிச்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க உயிர் அப்பவே போயிடும் அப்படின்னு மிரட்டுச்சு. அது சிங்கராஜாவோட முடிவுன்றதுனால காட்டுல இருக்கிற அத்தனை விலங்குகளும் பயந்துட்டாங்க. ஆனா சிங்கராஜாவை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவங்க யாருக்குமே தைரியம் இல்ல. ஏன்னா சிங்கராஜாவும் சிறுத்தையும் 2 பேருமே ரொம்பவும் பலசாலிங்க. சில நாட்கள்லயே காட்டுல இருக்கிற அத்தனை விலங்குகளும் தாகத்தினால அங்க இங்கன்னு தவிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற அத்தனை விலங்குகளும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. அந்த விலங்குகள் கூட்டத்துல இருக்கிற யானை ரொம்பவும் புத்திசாலி. அந்த யானை எல்லாரையுமே பார்த்து இப்படி சொல்லுச்சு, நாம எத்தனை நாளைக்கு இப்படியே தாகத்துல துடிக்கிறது? இப்படியே இந்த சூழ்நிலை போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாம விலங்குங்க செத்துருவாங்க. மிங்கு குரங்கு, அதுவும் புத்திசாலி குரங்கு. புத்திசாலித்தனத்துல யானைக்கு அடுத்து இருந்துச்சு. அப்போ மிங்கு சொல்லுச்சு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்மளால இந்த காட்டை விட்டு வெளியே போகவும் முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த காட்டை விட்டு நாம போய் ஆகணும் போல. நான் எல்லா காட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். எல்லா காட்டுலயும் நம்ம காட்டுல இருக்கிற நிலைமை தான். எல்லா காட்டுலயும் இந்த சிங்கராஜா மாதிரி ஒரு ராஜாவும் இருக்கு. மிங்கு குரங்கு அப்படி சொன்னதை கேட்டு யானை ரொம்பவும் சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லா விலங்குகளும் ரொம்பவும் சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அதே காட்டுல ஹாரி, எட்வர்ட் அப்படிங்கிற 2 மான்கள் இருந்துச்சு. ஹாரி எட்வர்டை விட வயசுல பெரியவன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹாரி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எட்வர்ட் தாகம் தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாவம் அது புலம்ப ஆரம்பிச்சுது. காட்டு விலங்கெல்லாம் முட்டாளா மாறிட்டாங்க போல. என்னால தாகத்தை தீர்த்துக்க முடியல. நான் தண்ணி குடிக்கலன்னா நான் இப்படியே செத்துருவேன். அதுக்கு பதிலாக நான் தண்ணி குடிச்சே செத்து போயிடுறேன் அப்படின்னு யோசிச்சு அது அதோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம நேரா அந்த குளத்துல இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்காக போச்சு. அதுக்கப்புறம் அந்த மான் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த குளத்துல இருந்து ஒரு கலர்ஃபுல்லான மீன் வெளியில வந்துச்சு. அது எட்வர்ட பார்த்து சொல்லுச்சு, நீ இந்த குளத்தோட தண்ணியே குடிக்க கூடாது. அந்த கருணை இல்லாத ராஜாவோட உத்தரவை நீ மறந்துட்டியா? நான் கேட்டேன், ஒருவேளை தண்ணியை குடிக்கலன்னா நான் தாகத்திலேயே செத்துருவேனே. எட்வர்ட் இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ அதோட காதுல யாரோ கர்ஜிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ எட்வர்ட் திரும்பி பார்க்கும்போது
சிங்கராஜாவோட மந்திரியான அந்த சிறுத்தை ரொம்ப கோவமா நின்னு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எட்வர்டு பயத்துல நடுங்கிக்கிட்டே மந்திரி சிறுத்தைய பார்த்து சொல்லுச்சு, எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு மானா இருந்து உனக்கு இவ்வளோ திமிரா? ராஜாவோட கட்டளையை நீ மீற, உன்னோட சாவு நிச்சயம். அப்படி சொல்லி அந்த சிறுத்தை கொஞ்சம் கூட கருணையே இல்லாம எட்வர்டு மான கொன்னுடுச்சு. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த குளத்துக்குள்ள இருக்கிற அந்த மீன் கண்ணுல கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு மரத்து மேல நின்னு மிங்கு குரங்கும் அங்க நடந்தது எல்லாத்தையும் பாத்துச்சு. அப்போ மிங்கு ஓடி ஓடி ஹாரி மான் பக்கத்துல வந்துச்சு. அது கண்ணால பார்த்த அத்தனையும் ஹாரி கிட்ட சொல்லுச்சு. தம்பி இறந்து போன விஷயம் தெரிஞ்ச உடனேயே ஹாரி வேக வேகமா ஓடுச்சு. அந்த நேரத்துல சிறுத்தை அங்க இருக்கல. பாவம் ஹாரி காயப்பட்டு இறந்த நிலையில இருக்கிற தன்னுடைய தம்பியோட உடம்ப பார்த்து அழ ஆரம்பிச்சுது. தம்பி, நீ போகாதுன்னு சொன்னல, ஆனா நீ என் பேச்சு கேட்கல. நீ என்னோட பேச்சு கேட்டிருந்தா இப்போ உயிரோட இருந்திருப்ப. ஆனா இத நான் சும்மா விட மாட்டேன். அந்த சிங்கராஜாவை, அந்த சிறுத்தைய நான் சும்மா விட மாட்டேன். ஆனா உங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்க 2 பேருமே பலசாலிங்க. மிங்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வெளியே வந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வெளிச்சம் தான் அந்த மீனா மாறுச்சு. அதுக்கப்புறமா அந்த மீன் ஒரு தேவ கன்னிகைய மாறுச்சு. யார் நீங்க? நான் ஒரு மந்திர தேவதை. பல வருஷமா இந்த குளத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்களுடைய இந்த வாழ்க்கைக்குள்ள தலையிட எனக்கு உரிமை இல்ல. ஆனா இந்த மான் அலறத என்னால பார்க்க முடியல. தேவதை அப்படி சொன்னது கேட்டு ஹாரி மான் அந்த தேவதை கிட்ட சொல்லுச்சு, நீ மந்திர தேவதை, என் தம்பியை நீ காப்பாத்துவியா? இல்ல ஹாரி, பிறப்பு இறப்பு எல்லாமே அந்த சிவன் கையில இருக்கு. என்னால இதுல எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நான் உனக்கு உதவி செய்யறேன். நீங்க அந்த சிங்கராஜாவையும் மந்திரியையும் கொன்னுடுங்க. இதை விட பெரிய உதவி எதுவும் இருக்காது. இல்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தங்க கொண்டுப்பாங்க. அப்படி சொல்லி தேவதை அதோட கையில இருக்கிற மந்திர தடிய மிங்கு ஹாரி பக்கமா நீட்டுச்சு. அப்போ அந்த மந்திர தடியில இருந்து வந்த வெளிச்சம் அவங்க 2 பேரும் முகத்திலயும் விழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வெளிச்சம் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. மிங்கு, நீ சிங்கராஜா கிட்ட போ. சிங்கராஜா கிட்ட சொல்லு, மந்திரி சிறுத்தை உங்களை கொண்டு அது ராஜாவா ஆக நினைக்குதுன்னு. அப்புறம் ஹாரி, நீ மந்திரி கிட்ட போ. அந்த சிறுத்தை கிட்ட நீதான் உண்மையிலே இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லு. ஆனா அவங்க 2 பேரும் நாங்க சொல்றது கேட்பாங்களா? நான் உங்க 2 பேரும் உடம்புக்குள்ளேயும் மந்திர சக்தியை செலுத்திருக்கேன். உங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க 2 பேரும் நம்புவாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். நீங்க அதுக்குள்ள நான் சொன்ன வேலையை முடிக்கணும். அதுக்கப்புறம் ஹாரி மிங்கு 2 பேரும் வேகமா ஓடி சிங்கராஜா கிட்டயும் சிறுத்தை மந்திரி கிட்டயும் போய் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பழிய சுமத்தினாங்க. அவங்க வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் சிறுத்தையும் சிங்கமும் உண்மை அப்படின்னு நம்பினாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப கோவமா எதிரும் புதிருமா வந்து நின்னாங்க. நான் உன்னை இந்த காட்டோட மந்திரியா ஆக்குன, ஆனா நீ என்ன கொன்னு இந்த காட்டு ராஜாவாக பாக்குறியா? ஏய், நீ ஒன்னு இந்த காட்டோட மந்திரியா என்ன பண்ணல. எனக்கு அந்த திறமை இருக்கு. உன்னோட நல்லாவே இந்த காட்டை நான் பார்த்துப்பேன். அப்படின்னா சரி, இந்த சண்டையில நம்ம 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காட்டை ஆழ்வாங்க. இப்படி சொல்லி சிங்கராஜா சிறுத்தைய தாக்க ஆரம்பிச்சது. அப்படி ரொம்ப நேரம் வரைக்கும் சிங்கராஜா சிறுத்தை 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. 2 பேருக்கும் பலமான அடிகள் தான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் துடிச்சு செத்து போயிட்டாங்க. அப்படி அவங்க 2 பேரும் செத்ததை பார்த்து காட்டுல இருந்த அத்தனை விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இனி இந்த கொடூரர்கள் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சதுன்னு நினைச்சாங்க. மிங்கு குரங்கும் ஹாரி மானும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொன்னாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சது குளத்துல இருக்கிற அந்த மீன் தானே. சாயந்தரம் ஆகும்போது எல்லாருமே அந்த குளத்துக்கிட்ட போனாங்க. அப்போ தேவதை அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தேவதை விலங்குகளை பார்த்து சொல்லுச்சு, என்னோட கடமை முடிஞ்சது, அதனால நான் இங்க இருந்து போறேன்.
நீ எங்களை விட்டுட்டு போகாத. நீ எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க. இல்ல, இனிமே நான் நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது. நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கஷ்டம் வரும்போது பயப்படக்கூடாது. அப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்க பிரச்சனையோட நீங்க எதிர்த்து போராடணும். அப்படி சொல்லி அந்த தேவதை மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டோட விலங்குகள் எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.